திருப்பாடல் 34 4வது வசனம் நாம் இப்பொழுது முழந்தால் படியிட்டே வாசிப்போம். திருப்பாடல் 34 4வது வசனம். துணை வேண்டி ஆண்டவரை நான் வந்தாளேன். இது என்ன துணை வேணும்? என்ன துணை வேணும்? என் கணவரோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ அவர்கள் வெளியே செல்லும் பொழுது எந்த தீங்கும் அவர்களை அண்டாமல் பாதுகாத்துக்காங்க. அந்த துணை வேணும். சரியா? துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி என்ன புகழ்ந்தார்? அஞ்சாத, கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கடவுளாயிருக்கிறேன். அந்த மறுமொழி தான் கொடுக்கிறார். அஞ்சாத, கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கடவுளாயிருக்கிறேன். அந்த மறுமொழியை இன்னைக்கு தாரார். நன்றி சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர் எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார். நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னவர் இன்று எல்லா வகையான அச்சத்திலிருந்து, எல்லா வகையான அச்ச நோய், குடும்பத்துடைய பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைகள், நம்முடைய பொருளாதாரம், வருங்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, தொழில், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எல்லா வகை அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். அவர் என்னை விடுவித்தார். சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. அவரை நோக்கி பார்த்தோர், அவரை நோக்கி பார்த்தோர், அவரை நோக்கி எல்லாரும் இயேசு நோக்கி பாருங்க, இயேசு நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விழுந்தன. இயேசுக்கே நன்றி சொல்லுங்க. மகிழ்ச்சி தாங்க. அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி. என்னை நோக்கி பார்க்க வெட்கப்பட மாட்டான். என்ன? என்னை நோக்கி பார்க்கிறவன் என்ன பண்ணுவான்? வெட்கமடைய மாட்டான். மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகம் வாசிங்க. அவர்கள் முகம் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. அன்புக்குரியவர்களே, பெரும்பாலுள்ள பெண் அவமானப்படுத்தப்படுவார் என்று நினைக்கல. பெரும்பாலுள்ள பெண் என்ன நினைக்கல? நமக்கு ரத்த போக்கு, எல்லாரும் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? அவமானமா பேசிடுவாங்க, ஏளனமா பேசிடுவாங்க அப்படின்னு நினைக்கல. தொழுநோயாளி நம்மளை அவமானப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கல. அன்னை மரியாள் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கல. அவரை நம்புவோர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அவரை நம்புவோர் அவமானப்படுவதில்லை. அன்னை மரியாள் அவமானப்படுத்தப்பட்டாங்களா? நீங்க உயர்வாக பேசப்படுகின்றார்கள், உயர்த்தப்பட்டவராக நிற்கின்றார்கள். பெரும்பாலுள்ள பெண் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் வல்லமை புறப்பட்டது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருந்தார். அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் அவமானத்துக்கு உள்ளாக விடாது. அவருடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியால் மெலிந்து செல்ல வேண்டும். தொடர்ந்து வாசிக்க. ஏன்னா நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவித்தார். நம்முடைய உள்ளமோ ஏழையான உள்ளம். ஏழையரை உள்ளத்தோர் பேறு பெற்றோர். என்ன? அந்த ஏழையான உள்ளத்தை உடையவர்களாய் இருக்கின்றோம். அதனால ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நீங்க உங்களுடைய நெருக்கடியான நேரத்தை நினைச்சு பாருங்க. என்ன நெருக்கடி இருக்கு? ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்கா? இந்த நாள்ல, இந்த நேரத்துல ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கா? அது அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக எனக்குன்னு ஒரு நெருக்கடி இருக்கு, அந்த நெருக்கடிய நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை, அவர் எல்லா நெருக்கடிகளில் இருந்தும்
விடுவித்து காத்தார். இயேசுக்கே நன்றி சொல்லுங்க, இயேசுக்கே புகழ் சொல்லுங்க, இயேசு உமக்கே ஆராதனை. எல்லா நெருக்கடியிலிருந்தும் என்னை விடுவித்தார். நான் வேதனையோட வந்தேன், கஷ்டத்தோட வந்தேன். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து விடுதலை உண்டு. எல்லா வகையான வேதனையிலிருந்து, எல்லா வகையான நெருக்கடியிலிருந்து விடுதலை உண்டு. நீங்களும் நான் அந்த விடுதலையை பெற்று செல்வதற்கு தயாரா? அந்த தொழுநோயாளர், நான் விரும்புகிறேன், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு வேண்டியது போல, இயேசுவே என் மீது விருப்பம் கொள்ள சொல்லிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய ஆசிரை கொண்டு பெறுவோம். மாண்பு இருக்கிறப்பா. சோல் அங்க வச்சுட்டு வந்துட்டேன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றை மறைபொருளை வழங்கினாங்க. உமது மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அனைவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடும். நோட் ஒரு நண்டி பாட்டு பாடுங்க, அதுக்குள்ள எடுத்து வச்சுருவாங்க.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே படைத்து காத்தவர் பரமணி நண்பும் உயிர்களுக்கு மீட்ட மகிழ்நரும் அன்றாடவர்களுக்கும் தூயாவியாரின் நண்புடன் உங்கள் அனைவரோடு இம்மாலை பொழுதில் இருப்பதாக. படைப்பின் மேலே அறியவும் இங்கு அழைக்கப்பட்டிருக்கும் இளமக்களை பொறுப்பாளம் 15ஆம் நாளில் திருப்பதி கண்முடன் அழைக்கின்றோம். நாம் அவரது பார்வையில் நடந்து அவரது வீழ்ச்சிகளை நமது வாழ்வில் வெளிப்படுத்தும் போதுதான் நாம் அழைப்புக்கு ஏற்ற வாழ்வர்களாகிறோம். ஆகவே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் விதிகளை தனதாக்கி அவரின் சிறந்த பிள்ளைகளாக வாழ மனம் வேண்டுவோம். மேலும் நமது ஊரின் ஒற்றுமைக்காகவும் புனித சபாய் மாத அன்பிற்கின் ஒவ்வொரு குடும்பங்களின் நலனுக்காகவும் அருள் வேண்டி இத்திருப்பையில் இணைவோம். புனித சபாய் மாதா அன்பிற்கு சார்ந்த மாடசாமி சுரா தாமஸ் அயோனி செல்வி அந்தோனி சபாய மலர் ராமச்சந்திரன் மகேஸ்வரி மயில செல்வம் வேளாங்கண்ணி மாரிமுத்து ஜெயநேதி அந்தோனி முத்துமாரி அந்தோனி அம்மாள் சுபாஷ் சந்திரபோஸ் ரவீனா பர்ணபாஸ் ஜோனா ராணி ஞான பிரகாசம் சாமி எடியாள் இன்னாசி முத்து இன்னாசி அம்மாள் ஜெயபால் கிரேஸ் மேரி திருமுருகன் காளியம்மாள் அந்தோனி செல்வகுமார் சிறுவர் எங்களுடைய குடும்ப நன்றியாகவும் இவருடைய குடும்ப நலனுக்காகவும் கழித்தது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கேள்விகளையும் கருத்துக்களை நினைத்து இந்த தெய்வீக கருத்து மூலமாக இறைவனோடு இறைச்சி சாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பணியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தை நினைத்து பார்த்து இறைவனிடம் நம்பிக்கை வைப்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தாயும் தந்தையுமான இறைவனம் நீர் இறந்து வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. துளங்கின மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோமே. மன்றாடுவோமாகும். இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பிவர் அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பிறந்த ஆரம்பத்தை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்திருக்கிறார். உம்மோடு துணியாவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றபடியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அவர் பேர் வந்து ஜான்சன், அவர் பேர் ரஹீமத். பிரசங்கம் வச்சு வேண்டாமா மாதாவை பத்தி சொல்லணும். அது ஓடுது, அது ஓடுது. முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைக்கிறேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 12 முதல் 15 வரை. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 12 முதல் 15 வரை. அந்நாளில் பெத்தேலின் குருவாகிய அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனை இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் இழப்பை தெரிவிக்கும். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காது, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினான், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினரின் குழுவில் உறுப்பினரும் இல்லை. நான் 6 மாதம் இருக்கிறேன், காற்று அத்திகள் தோட்டக்காரன். ஆட்கள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைக்கிறது என்று அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் வருவாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
இரக்கத்தால் நமக்கு மீட்பு தந்துள்ளார். நாமும் நமக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ அழைத்து விடுக்கும் வாசகத்திற்கு செயல்படுவோம். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 14 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளும் ஆனவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள்வளத்தில் ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மை பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் கிறிஸ்து வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரமாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. இன்னைக்குள்ள வாசகம் எல்லாமே இன்னைக்கு பொருந்தக்கூடிய ஒரு வாசகத்தை எடுத்திருக்கிறேன். சரியா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 38 தொடக்கம். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 38 தொடக்கம். அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார்.
மரியாவின் வாழ்க்கை எலிசபெத்தை கேட்ட பொழுது அவர் வயிற்றிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் இது ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதை விழுந்தது, என் வயிற்றில் உள்ள குழந்தை வேறு வகையால் சொல்லிட்டு, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வயதான தாத்தா, ரொம்ப சுகமில்லாம இருக்கிற தாத்தா, தனிமையாக இருக்கிற தாத்தா. அந்த தாத்தா எப்ப பார்த்தாலும் ஒரு மருத்துவர்கிட்ட போன் பண்ணுவாரு. போன் பண்ணி, எனக்கு உடல் வலிக்குது, கை கால் வலிக்குது, உட்கார முடியல, தூங்க முடியல, தூக்கம் வரமானுக்கு, நிக்க முடியல, சமயக்கட்டுக்கு கூட போக முடியல, என்னுடைய வேலையை என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மருத்துவரும் இவரை வந்து சந்தித்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். என்ன, ஒரு நாள் அப்படிதான் ஒரு போன் அடிக்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்கு போன் அடிச்சு, என்னால ரொம்ப முடியல, நெஞ்சு வலிக்கு, என்னால தாங்கவே முடியல, என்ன செத்துருவோம் போல இருக்கு, உடனடியாக நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மருத்துவர் சொன்னாரு, ரொம்ப பேஷண்ட் இருக்காங்க, நிறைய நோயாளிகள் இருக்காங்க, என்னால இப்ப வர முடியாது, உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன், மெதுவா வாரேன். இல்ல இல்ல, உடனே வாங்க அப்படின்னு சொன்னார். உடனே வந்தார். அந்த வந்தவர் ஒரு வயதான மருத்துவர். அவர் கொஞ்சம் ஏணிப்படி ஏறி வந்த உடனே மயங்கி விழுந்துட்டார். விழுந்த உடனே இந்த தாத்தா என்ன பண்ணாரு, வேகமா எழுந்தார். எழுந்து அவருக்கு தண்ணி தெளிச்சு, அவருக்கு டீ போட்டு, அவரை நல்லா பண்ணி தடவி கொடுத்து என்ன பண்ணாரு, அவருக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் நின்னாரு. நின்று முடிச்சுட்டு மருத்துவர் ஒழுங்கா தேறிட்டாரு. தேறின உடனே மருத்துவர் என்ன பண்ணாரு, ஒரு ரசீது எடுத்து தாத்தாட்ட கொடுத்தாரு. இதான் உங்களுக்கு பில்லு, ஃபீஸ் தாங்க அப்படின்னு கேட்டாரு. யாரு கேட்டா? மருத்துவர் தாத்தாட்ட கேட்டாரு. தாத்தா என்ன சொல்லியிருப்பாரு? உங்களுக்கு நான் மருத்துவம் பார்த்தேன், என்னது, நான் உங்களுக்கு மருத்துவம் பார்த்தேன், நீங்க ஏன்ட்ட ஃபீஸ் கேட்கல அப்படின்னு சொன்னாரு. அப்போ உடனே சொன்னாராம், நான் வருவதற்கு முன்பாக நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு முடியல, என் அடுப்பாங்கரைக்கு கூட போக முடியல, எந்திக்க முடியல, நிக்க முடியல, படுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் கீழே விழுந்தவொடனே என்ன பண்ணீங்க? எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பண்ணீங்க, எனக்கு வேண்டிய எல்லா செயல்பாடையும் பண்ணீங்க. எனக்கு டீ கொடுத்தீங்க, என் கூடயே அரை மணி நேரம் நின்னீங்க, எனக்கு நல்ல தடவி கொடுத்தீங்க. இது உங்களால் பண்ண முடியுதுல்ல? அப்போ யாருக்கு பரிவு அதிகம் இருக்குதோ, யாருக்கு இரக்கம் அதிகம் இருக்கோ, அவங்க மேல கடவுள் இறக்கப்படுவார். யாருக்கு பரிவு அதிகம் இருக்கோ, நீ இன்னைக்கு கவலையா இருக்கிறன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம கவலையா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவலையை போக்குவதற்கு என்ன பண்ணா, நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது, பரிவு காட்டும் பொழுது, நம்முடைய கவலை எல்லாம் என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்லாம போயிடும். என்னுடைய கவலை போகணும் அப்படின்னு சொன்னா, என் கஷ்டம் போகணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் நான் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை என்ன பண்ணும், அடுத்தவங்க என்னோட இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க நம்ம கஷ்டம் தான் பெரிய கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? வாசிப்போமா? ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்கா. ரெபேக்காவுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். தொடக்க நூல் 24:60 வசனம். தொடக்க நூல் 24:60 வசனம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அவர்கள் ரெபேக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி, என் சகோதரியே, 1000 நீ பெருகுவாய். 1000 நீ பெருகுவாய். என் சகோதரியே, நீ 1000 பெருகுவாய். உன் வழிமரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கி
கொள்வார்களாக. தங்கள் பகைவர்களின் நகர்களை உங்களுடைய வழிபடல உரிமையாக்கி கொள்வாங்க. அப்ப இந்த ரெபெக்கா என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய பரிவான செயல்பாடு என்ன தெரியுமா? சரியா? தொடக்குள் வாசிக்க தொடக்குள் 24ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்து தெரியும். என்ன செஞ்சாங்க? ரெபெக்கா அங்க நீரூற்றுக்குள்ள தண்ணி எடுக்க போயிட்டாங்க. வாசிங்க. ரெபெக்கா தம் தோள் மீது குடத்தை வைத்துக் கொண்டு வந்தார். அவர் ஆபிரகாமின் சகோதரர் நாகோருக்கும் அவர் மனைவி மிலக்காவுக்கும் பிறந்த பெத்லேலின் 18 தான் வாசிக்கீங்களா? 18 18 வாசிங்க. ஆபிரகாமின் வேலைக்காரர் அவரை சந்திக்க ஓடிச் சென்று, உன் குடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க தருவாயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். ஆபிரகாம் வேலைக்காரர் தண்ணி உடனே என்ன செஞ்சுக்காங்க தெரியுமா? குடிங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி குடித்தது மட்டுமல்லங்க, நீரூற்றுல போய் தண்ணி எடுத்து உங்கள் ஒட்டகங்களும் குடிக்கட்டும். தண்ணி எடுத்துட்டு வரதே பெரிய கஷ்டம். அந்த காலத்துல எல்லாம் தண்ணி எடுத்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு. என்ன இப்ப தண்ணி வீட்டுக்கே வந்துருது. அந்த காலத்துல ஒரு இடத்துல போய் தான் தண்ணி எடுக்க முடியும். அந்த குடமா எடுத்துட்டு வரச்சுல உள்ள வேதனைகள் நமக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு. அப்ப நீரூற்றுல போய் தண்ணி எடுத்துட்டு வந்த இந்த நேரத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்ல குடிங்கள் ஐயா அப்படி சொல்லி விரைந்து சென்று என்னது நீங்க மட்டும் குடிச்சா போதாது, உங்கள் ஒட்டகங்கள் குடிக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இதைத்தான் அன்னை மரியாள் செஞ்சாங்க. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? இன்னைக்கு வாசம்னா எலிசபெத் அம்மாளை பார்க்க அவங்க எலிசபெத் அம்மாளை பார்க்க விரைந்து சென்றார்கள். அங்க உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னா விரைந்து சென்றார்கள். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் அங்க ரசம் காலியா போது அங்க உடனடியாக நமக்கு உதவி தேவை அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் உடனடியாக விரைந்து சென்றார்கள். இந்த செயல்பாடு செய்வதனால்தான் அந்த அன்னையிடமிருந்து பரிவு அதிகம் கிடைக்குது. அவங்க பரிவை பெற்றுட்டே இருக்காங்க. இயேசுவிடம் வந்து ஆசிரை பெற்றுக்கொண்டு அருள் நிறைந்தவளாக இருக்கிறார்கள், ஆசி பெற்றவளாக இருக்கிறாங்க. சரியா? அன்னை மரியாள் ஆசி பெற்றவளாக இருக்காங்க. அதனாலதான் அந்த அன்னையை நோக்கி ஜெபிக்கிட்டு போறது ஆசி வந்துட்டே இருக்கு. அவங்க பரிவு மிக்கவங்களாகவே இருந்தாங்க வாழ்க்கை ஃபுல்லாவே. அதனாலதான் அவங்களை நோக்கி பதிவை நோக்கி நம்ம பதிவு கேட்க சொல்ல அவங்க பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரியா? என்ன நம்ம கருணையும் என்னது? கருணையும் வேற என்னது? காலையில முதல்ல வாசனை கனிவும் கருணையும். அது மட்டும் நம்ம பிறகு மட்டும் போறாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க சொல்லதான் அதை அதிகமாய் பெறுவோம். சரியா? அதனால ஜெப கூட்டத்துல பங்கெடுக்கிற, நற்செய்தி கூட்டத்துல பங்கெடுக்கிற எல்லாருமே நான் மட்டும் பெற்றால் போதாது, அடுத்தவங்களும் பெறணும் அப்படி சொல்லி நினைச்சா அப்படி போதாது. அவங்களுக்கு கொடுக்கணும், பரிவு காட்டணும், இரக்கம் காட்டணும், கருணை காட்டணும். அதனால என்ன சொல்றாங்க? நீங்கள் ஜெபிக்கின்றவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அறச்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். என்ன? அதனாலதான் தவக்காலத்துல நோன்பு அப்படிங்கிறதோட நிப்பாட்டக்கூடாது, அறமும் செய்யணும், தவமும் செய்யணும், அறமும் செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில பார்க்கச்சல அன்னை மரியாள் பரிவுள்ளவளாக இருக்கின்றார். நமக்கு பரிவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சகாயத்தாய் நமக்கு பரிவை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நாமும் மற்றவர்களுக்கு பரிவை, இரக்கத்தை, கருணையை, கனிவை கொடுக்க இந்த நாளிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள்
சாத்துவினாச்சில் பாடுகிறார் சிலுவை கடவுளுடைய கருணையும் கனிவும் நம் மத்தியில் இருக்கின்றன. அதை தொடர்ந்து பெறுவதற்காக பல்வேறு தேவைகளை சொல்லி இப்பொழுது ஜெபிப்போம். அழைத்தலின் நாளினையும் திருவாரே கலைஞர்கள் அனைவரும் ஒரு வல்லமையோடு தனது பணியை சிறப்பாக ஆற்ற அனுப்ப வேண்டும் என்று இறைவன் உண்டாக்குகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்னாளினே என் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அதிகார போக்கை கைவிட்டு தனக்குரிய கடமைகளை தவறாமல் செய்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வரமல்ல என்று இறைவன் உண்டாக்குகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, என் பகுதி வாழ் மக்களின் வாழ்வில் ஏற்று பெறவும் பொருளாதாரம் மேம்படவும் வேறுபாடுகளை கலைத்து அனைவரையும் அன்பு செய்து வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களை கடந்து என் இறைவா, இளையோர் அனைவரும் தங்கள் இளமை காலத்தில் உன் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவின் சாட்சியால் திகழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவாட இறைவா, இன்றைய நவநாளுக்குரிய சிறப்பிக்கும் சகலமாக அங்கே இறைமக்களுக்கு இறை ஞானமும் அன்னையின் நற்பண்புகளையும் தனது வாழ்வை கடைபிடிக்கும் நல்நடனை தந்தவர்களை நினைச்சு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தூயவரை உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு முன்பாக சொல்லி ஜெபித்த காரியங்கள் எல்லாம் வங்கி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராக சொல்லி அவங்க மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தால் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தால் என்னையும் தருகின்றேன். ஆண்டவரை அழைக்கிறீர்கள் போட்டுகிறாள் இன்னும் பெருசா இருக்கு. என்னையும்
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் தந்தையாகியவனை கேட்டதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நன்மைகளுக்காகவும் தமது கையில் இருந்தீர்கள் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறதே காணிக்கைகளை கண்ணோக்கியதும் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாவற்ற இறைவா, என்னாலும் உங்களிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையும் மீட்பதாகவும் ஈடேற்றுவதாகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உங்களிடத்தை கன்னிமரியாக பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உண்டு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அடிகளோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருகிய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பலருக்காக சித்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவருக்கு முன்பாக இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த நாளில் இந்நேரம் வரை நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய திரு அவையை வழிநடத்தக்கூடிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், நம்முடைய ஸ்டீபன், நம்முடைய பங்கு பணியாளர்களோ, நம்முடைய அருள் அன்னையர்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக திருப்படியை ஒப்புடுகின்ற குடும்பங்கள், அன்பியங்கள் இவற்றுக்காக கொண்டாடுவோம். இறந்தவரை நினைத்து பார்க்கும் ஒரு நினைவாழ்வு பெற மண்டாடுவோம். இந்த தாய் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், தூயவர்கள் நமக்காக அன்றாட பரிந்து பேசுகின்றார்கள். நன்றியோடு நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வை பெறுவோம். அவருக்கு புகழ் பாடுவோம். இவர் வழியாகும் இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்று எல்லா புகழும் வாழ்க்கை என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நம் தந்தையை நோக்கி நம் செபங்களை எடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரவும். தீமைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதனைகள், சோதனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளாத, அன்பு செய்யாத, மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், புரிந்து கொள்ளாமல் கீழ்ப்படியாமைகள், படிப்பு ஏறாத்தன்மைகள், போதை பழக்கத்துக்கு அடிமையான சூழ்நிலைகள், உடல் நோய்கள், உடல் வேதனைகள், ஆபத்துகள், விபத்துகள், குழந்தையில்லா நிலை, தொழிலிலே முன்னேற்ற நிலை, குடும்பத்திலே அமைதி நிலை, எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவரே, இவை அனைத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுணர்தம் என்றாடி இரக்கத்தை உதவியா நாங்கள் இந்த தவறுகளில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு களத்தின்றி நலமா இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கு பேரின்பதற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் வரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு முடிக்கிறேன். இது கூடி வந்திருக்கின்ற உங்கள் பிள்ளைகளுடைய குற்றம் குறைகளை பாராமல் உண்மையான நம்பிக்கையில் இந்த வழிபாட்டை கண்ணோக்கிங்கள். ஒவ்வொருவருக்கும் அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி, எல்லா நலன்களையும் அளிக்கிற திருமணம் கொள்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற வந்தீரே, அதுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அந்த அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. நான் விரும்புகிறேன் நலமாக என்று சொல்லி குணப்படுத்திய தெய்வம் இன்று நம்மையும் குணப்படுத்துகிறார். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லை, இங்கு நீதாமே என் எல்லை. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நான் பாடல்
என் அன்பு தாயாக இருந்தாலும் எனக்காகவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே வாரும் என் இயேசுவே. அவர்களிடமாக நாம் பெற்றுக்கொள்ள நாம் உறுதிப்படுத்தவர்கள் அவர்கள் தன்னையை அழைத்த பொழுது உடனடியாக வருகையை சொல்லி அருமையாக இந்த நாளை தெரிவு செய்து அருமையாக இந்த நாளை தெரிவு செய்து இந்த நாளை நமக்காக வந்து ஒரு குழுவினோடு இணைந்து சிறப்பாக நட்சத்திரங்களாக நடக்கின்றோடு கல்வாரி வகையிலும் நமக்காக நிறைவேற்றிய இருக்கிறார்கள். அதை எப்பொழுதுமே நம்முடைய கோயில் மீது சிறப்பான அன்பு உள்ளவர்கள். சந்திரன் என்று சொன்னாலே தந்தையினுடைய உள்ளதிலே வண்ண பூஜைகள் சிறப்பித்து பழப்பாய் ஆரம்பிக்கும். அந்த அளவில் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய கோயிலுக்கு தனிப்பட்ட மக்களையும் அன்போடு விளங்கக்கூடியவர்கள். சங்கரங்களோடு சொன்ன உதவியை அருவாத்தை பேசாமல் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். அளவுகளந்த அன்பு பாசம் நிறைந்த நம்முடைய அன்பு உதயத்தை நம் அனைவரும் சார்பாக வாழ்த்தி அதையோடு இணைந்து வந்து இந்த நட்சத்திரங்களை நாம் செவித்து பாடல்களை பாடி இசையமைத்த இரண்டு சகோதரர்கள், சகோதரர் ரைமன் மற்றும் சகோதரர் ஜான்ஸ் அவர்களையும் நெஞ்சாத வாழ்த்தி இந்த நூல்களை கொண்டாடலாம். முடிக்க வேண்டும். சிறிது நேரம் பேசிய மரபிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் விளையாடுபவர்களுடைய பங்கேற்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு செல்கிறது. நாசம் கரோலின் சுடா பிரியா அம்மா அசோக்ராணி பாவனா வேளாங்கண்ணி கஸ்தூரி பல்வின் விஜயகுமார் ஜேம்ஸ் அருள் கோவிலம்மாள் மனோ இவர்களில் 3 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கோவிலம்மாள் விஜயகுமார்
கண்ணி. பங்கேற்ற பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இன்றைய நாளின் மறைவிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யார் மீது கடவுள் இரக்கம் கொள்வார்? யார் மீது கடவுள் இரக்கம் கொள்வார்? இரண்டாவது கேள்வி, ரெபேக்காவுக்கு கடவுள் வழங்கிய ஆசி என்ன? ரெபேக்காவுக்கு கடவுள் வழங்கிய ஆசி என்ன? அந்த அதிகாரம் வசனம் கண்டிப்பா ஒரு இடம், அதுதான் அதற்கு நடைபெறும். மூன்றாவது, வழக்கமாக நாம் மூன்றாவது கேள்வி சொந்தமாக எழுதக்கூடிய கேள்வியாக வைத்திருக்கிறோம். மூன்றாவது கேள்வி, நான் எவ்வாறு மற்றவர்கள் மீது பரிவு காட்டுவேன்? நான் எவ்வாறு மற்றவர்கள் மீது பரிவு காட்டுவேன்? ஆண்டவருடைய பரிவை, அன்னையினுடைய பரிவை நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிவை, இரக்கத்தை நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு காட்ட முடியும்? அதுதான் இன்றைய கேள்வி. நண்பர்களே, நம்முடைய திருவிழாவின் இறுதி 3 நாட்களை எட்டியிருக்கின்றோம். முத்தாய்மான நாட்கள், இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் நிரம்ப பொழியப்படக்கூடிய நாட்கள். கூட்டம் என்னன்னு தெரியல, குறைஞ்சிட்டே போது. நேற்று கொஞ்சம் அதிகமா இருந்தது, இன்னைக்கு நச்சரி பெருவிழாவில் குறைஞ்சிட்டா என்னன்னு தெரியல. இன்னும் சற்று ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இறை வழிபாடுகளிலே பங்கேற்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கிறேன், தொடக்கத்திலிருந்து நமக்கு முதன்மை வழிபாடு. மற்ற கொண்டாட்டங்கள், கலை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள் எல்லாம் இரண்டாவது, சரிங்களா? முதல்ல ஆலய வழிபாட்டில் ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுத்து விட்டு அவரை நாம் முழுமையான விதத்திலே ஆத்மார்த்தமாக வழிபட்டு விட்டு அதற்கு பிற்பாடு நம்முடைய மற்ற கொண்டாட்டங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். தயவு செய்து இதனை மனதிலே வைத்து செயல்படுங்கள். உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ஆலயத்தை விட மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. அன்பு மக்களே, எப்பொழுதும் கடவுள் தான் நமக்கு முதன்மை. கடவுளை நாம் மகிமை செய்ய செய்ய மற்ற அனைத்து காரியங்களும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எனவே இறைவனுக்கு முன்னுரிமை கொடுப்போம். மற்றவர்களுக்கு உரிய அல்லது மற்ற உலக பிரகாரமான காரியங்களுக்கு உரிய இடத்தை இரண்டாவதாக கொடுப்போம். மீண்டும் உங்களுடைய மனதில் ஆழ பதிக்க விரும்புகிறேன். அதை மனதில் வைத்து செயல்படுங்கள். தொடர்ந்து நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்புங்கள். திருவிழா நாட்கள், அன்னையினுடைய ஆசி நம்ம மீது நிரம்ப பொழியப்படக்கூடிய நாட்கள். நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அன்னை வழியாக இறைவனால் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய உறவுகளுக்கு இடையிலான அந்த விரிசல்களை சரி செய்யும். சரிங்களா? சண்டை போட்டுட்டு இருக்காம, மூஞ்ச தூக்கிட்டு இருக்காம போய் பேசுவோம். எத்தனை நாள் தான் அப்படி இருக்கும்? எத்தனை வருஷ கணக்காக பேசாம இருக்கும்? போய் பேசி நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தி இறைவனுடைய ஆசிரை அன்னை வழியாக நிரம்ப பெற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சி. அதை ராஜேஷ் அவர்கள் பொழுது அந்த கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் வரும்போது அங்கேயும் அந்த அடிப்படையில் போதும் உங்களுக்கு மீது உண்மையிலே அன்பு அந்த எண்ணத்தோடு தான் தம்பி அழைக்கும் பொழுது வருவேன் என்று சொன்னேன். ஏற்கனவே அவர் பொறுப்பேற்கு முன்பாகவே சொன்னேன், தம்பி திருவிழா இருந்தா கண்டிப்பா கூப்பிடுங்க, வரணும். நாங்க டிகிரி மினிஸ்ட்ரிக்கு போன இடம் கொஞ்ச நாளா போக முடியாம போயிட்டு அப்படின்னு சொன்னேன். தந்தையும் உங்களுக்கு அருமையான தந்தை, உண்மையிலே தந்தை வேணும். நன்கு பணி செய்யக்கூடியவர், மக்கள் மீது அதிக ஆர்வம் செய்வதால் இருந்த இடத்திலெல்லாம் சிறப்பு, பெருமை, மகிழ்ச்சியோடு பணி செய்கிறவர். எனவே கண்டிப்பாக முறை கட்டி எழுப்புவார். இப்படிப்பட்ட தந்தையர் இருந்தால் நம்முடைய பகுதிக்கு குறுக்குச்சாலை மறையிடத்துக்கு தேவை என்ன, அதன் அடிப்படையில் தான் நம் மக்களுக்கு தேவை என்பதன் அடிப்படையில் உணர்ந்து நம்முடைய ஆயிரம் அனுப்பியிருக்கின்றார்கள். தந்தை வழியாக நாகலாபுரம் பங்கு முழுவதும், குறிப்பாக சங்கரலிங்கபுரம் சிறப்பாக பெருமைப்பட அதிக ஆச்சரியப்பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கலந்த ஒரு தோழரை இருப்போம். நன்றி ஒரு
தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாடுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஒரே குடும்பமாய் இணைந்து செபித்திருக்கின்றோம், ஒரே குடும்பமாய் ஆராதித்து இருக்கின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். நீர் கொடுத்த ஒரு உடலுக்காக நன்றி, நீர் கொடுத்த இறை வார்த்தைக்காக நன்றி, நீர் கொடுத்த இறை சிந்தனைக்காக நன்றி. அன்னையை சகாய் தாயை எங்களுக்கு அன்னையாக கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் இறை வார்த்தையை கேட்க திட்டமிட்டு எங்களை இந்த நாளிலே இணைத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசிரியரையும் எங்களுடைய வாழ்வு பரிபுதிக்க வாழ்வாங்க, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய வாழ்வாங்க இருக்க உதவி செய்ய வேண்டும் என்ற நாடுவாய்க்கு சொல்லி அவங்க கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றவர்களாய், அந்த ஆசிரியை கொடுக்கக்கூடியவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின்படி தொடர்கிறது இறைவனுக்கு. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புதிதாதாரம், கன்னி மாதாவே சரணம். இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய நம் தந்தையர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் அவர்கள் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் ஊரின் ஒற்றுமைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நமது ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, புனித சூசையப்பரே, புனித அந்தோனியாரே, புனித செபஸ்தியாரே, அனைத்து புனிதர்களே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு மக்களே, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி நாளைய தினத்திலே அந்த மரியை குறித்த வினாடி வினா போட்டியானது நடைபெறும். எனவே தயவு செய்து அதற்கும் தயாராக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை சிறப்பிக்கக்கூடிய அந்த அந்தியத்தான், நாளைய தினத்தை சிறப்பிக்கக்கூடிய அந்தியத்தான் நாளைய தினம் கலை நிகழ்வும் வழங்க இருக்கின்றார்கள். எனவே அந்த அந்நிய பொறுப்பாளர்கள் தகுந்த தயாரிப்போடு
நாளைய தினம் கலை நிகழ்வுகளையும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினத்தை சிறப்பிக்கக்கூடியவர்கள் பாத்திமா மாதா அன்பியதா. எனவே பாத்திமா மாதா அன்பிய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கலை நிகழ்வுகளுக்கும் தயார் செய்து அந்த நிகழ்ச்சிகளை சிறந்த முறையில் அரங்கேற்றம் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.